தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட மீன் சந்தையில் நாங்கள் எல்லாம் மீன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கமிஷனர் சரவணகுமார் அவர்கள் இருந்த பொழுது மீன் மார்க்கெட்டை மராமத்து பணி செய்து கொடுங்கள் என்று தான் கேட்டோம். அவர்கள் எங்கள் ஆலோசனை இல்லாமல் இடித்து விட்டார்கள். கொரோனா காலம் என்பதால் எங்களால் தடுக்க முடியவில்லை. அதன் பிறகு கட்டடம் கட்டி தருகிறேன் என்று சொன்னார்கள். கட்டடம் கட்டித் தருகிறேன் என்று சொல்லும்போது கூட எங்களிடம் ஆலோசனை எதுவும் செய்யவில்லை. எங்களுக்கு ஏதுவானதாக எந்த அமைப்பில் வேண்டும் என்று கூட ஒரு சிறு ஆலோசனை கூட செய்யவில்லை. அவர்களே தாண்டோனிரமாக செய்துவிட்டார்கள். இப்பொழுது கூடாக கட்டி அதிகபட்சமான கடைகளை கட்டிவிட்டு இப்பொழுது எங்களிடம் 3 லட்சம் அட்வான்ஸாகவும் மாதம் 10,000 வாடகையாகவும் நிர்ணயித்துள்ளார்கள். அந்த அளவுக்கு வருமானம் நாங்கள் பார்க்கவில்லை. அதன் பொருட்டு அட்வான்ஸ் செய்து அது இன்னொன்று மாடியில் கடை என்று சொல்கிறார்கள். இப்பொழுது இருக்கும் மார்க்கெட்டில் தரைத்தளத்திலே மக்கள் நடமாட்டம் இல்லை. ஏறி வருவதற்கு சிரமப்படுகிறார்கள். அந்த அடிப்படையில் எங்களிடம் 3 லட்சம் பணமும் கொடுப்பதற்கு வசதி இல்லை, 10,000 ரூபாய் வாடகையும் கொடுக்க வசதி இல்லை என்று கோரிக்கை மனுவாக பலமுறை கமிஷனரிடமும் ஆணையரிடமும் மேயரிடமும் மனு கொடுத்தும் எந்த பதிலும் கிடையாது. திடீரென்று நாளை செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு கடையும் ஏலம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வெளியில் கடை ரோட்டோரமாக கடை போட்டிருக்கும் காய்கறி கடைக்காரர்கள் கூட அங்கே வந்து ஏலம் விடுங்கள் என்று வற்புறுத்தியுள்ளார்கள். இதையெல்லாம் கலெக்டர் பார்வைக்கு கொண்டு வருவதற்காக நீ மனு கொடுக்க வந்திருக்கின்றோம். இந்த தற்காலிக மீன்மாட்டு இங்கே வந்துட்டுருக்கு. இது கடந்த 1.5 வருஷமாக இருக்குது. புதியதாக மீன்மாட்டு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது சம்மந்தமாக நகராட்சியில் கூப்பிட்டு பேசுகிறப்ப நாங்கள் சில கருத்துக்களை சொன்னோம். எங்களுக்கு இப்படி தான் கட்டணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதை தாண்டி அவங்க வந்து வேறு டிசைனில் கட்டிடுறாங்க. கடைகளும் அதிகமாக வெளியே வந்துடுற மாதிரி தெரியுது. அதிக கடைகளும் அதிகமாக்கியிருக்காங்க. இப்போ கூட்டு பேசும்பொழுது கட்டணமும் முழுமையாக பெறாத சூழ்நிலை இருக்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 3 லட்ச ரூபா கடை ஒன்றுக்கு 3 லட்சம் டெபாசிட்டும் மாதம் 10,000 12,000 வாடகை கேட்குறாங்க. நாங்கள் அப்பயே சொன்னோம், வாய்மொழியாக சொன்னோம், இது வந்து சாத்தியப்படாது சார், அந்தளவுக்கு வருமானம் இல்லாத சூழ்நிலை இருக்குது, டெபாசிட் கட்டுறவங்க இல்லை. ஏற்கனவே நாங்கள் வந்து நடைமுறை போல் அட்வான்ஸ் எதுவும் இல்லாமல் கடைக்கு தினசரி வாடகை வாங்கிக்கங்க தான் நம்ம சொன்னோம். அவங்க அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதை லெட்டராகவும் கொடுத்துருக்குறோம், மனுவாகவும் கொடுத்துருக்குறோம். அதுக்கு இது பதில் வரல. பதில் வராமையே பதில் சொல்லணும்னு பதில் தராமையே என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஒரு 4 நாளுக்கு முன்னாடி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த ஓப்பன் டென்ட் விடுறோம், ஃப்ரீ ஆக்ஷன் பண்ணுறோம், அப்படி ஏலம் சொல்லி ஏலம் அடிச்சு விட்ருக்காங்க. இன்றைக்கி ஏலம்னு சொல்லியிருக்காங்க. அது அடிப்படையில் நாங்கள் என்ன பண்ணோம், கலெக்டர் மனு கொடுத்துருக்குறோம். வாழ்வாதாரத்துக்காக 300க்கும் மேற்பட்ட குடும்பம் இருக்குது, வாழ்வாதாரம் பாதிக்குது. இந்தமாரி நகராட்சி நிர்வாகம் இந்தமாரி சொல்கிறாங்க. அதிக அட்வான்ஸும் வாடகை கேட்குறாங்க. இதை நீங்கள் இந்த தயவு கூர்ந்து இந்த மனுவை பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அது சார்பாக அது தொடர்பாக இன்றைக்கி முழுமையாக தஞ்சாவூர் நகராட்சி முழுவதும் மாநகராட்சி முழுவதும் மீன் கிடையாது, எங்கேயும் கிடையாது. மீன் மார்க்கெட்டு, வருமானி மார்க்கெட்டு, ஸ்டால்லாம் எதுவுமே இன்றைக்கி பந்து பண்ணி கடையாடி அடை பண்ணியிருக்கோம். கடையாடி பண்ணியிருக்கிறோம். இது தொடர்பாக மக்களுக்கு இந்த செய்தியை